ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிறந்த குழந்தை, அதாவது 1 இயராக இருக்கட்டும், 1.5 இயராக இருக்கட்டும், இல்லை 3 மந்த்து 1 மந்த், இது மாதிரி என்ன மாதத்தில் பிறந்தாலும் குழந்தை வந்து பால் குடிக்க மாட்டுறாங்க. சடனாக நல்லா பால் குடிச்சுன்றது குழந்தை வந்து சடனாக பால் குடிக்க மாட்டுறாங்க. என்ன ரீசனாக இருக்கும்னு நிறைய தாய்மார்கள் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் குழந்தையா இருந்துச்சுன்றப்ப நிச்சயமாக அவங்க நல்லா குடிச்சிட்டு இருந்து சடனாக குடிக்காமல் போயிட்டாங்க, ஒரு மாதிரி படப்படப்பாயிடும், ஒரு மாதிரி பயமாயிடும், இதுக்கப்புறம் அவங்க குடிக்கவே மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு டிப்ரெஷன் கூட நம்மளுக்கு ஆகிடும். அந்த வகையில் பிரசவத்துக்கு பிறகு நம்ம உடம்புல ப்ரோஜெஸ்டர்ன்ற ஹார்மோன் நல்லா சுரக்குங்க. இந்த ஹார்மோன் வந்து சுரப்பு குறைஞ்சதுனா தான் நம்ம உடம்புல தாய்ப்பால் வந்து சுரக்க தொடங்கும். இந்த ஹார்மோன் உங்களுக்கு நிறைய சுரக்குது அப்படின்றப்போ தாய்ப்பால் சரியாக சுரக்காதுங்க. டெலிவரியான ஃபர்ஸ்ட் நாள் வந்து கொஞ்சமாக தாய்ப்பால் சுரக்கும். செகண்ட் தேர்ட் நாள் வந்து நல்லா தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். டெலிவரியான ஃபியூ டேஸ் இருக்குது, ஃபியூ ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ சுரக்கிற தாய்ப்பாலை தான் வந்து சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கம்மியாக தான் சுரக்கப்பட்டது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப சத்தானதும் கூட. அது சாப்பிட்டாங்கன்னா குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதனால எல்லோ திக் கலராக இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 டேஸில் வந்து சீம்பால் கலரில் இருக்கும். அப்புறம் நாளாக ஒரு 7 டேஸ் கழிச்சு அது நல்ல பால் கலரில் நம்மளுடைய மார்பகத்தில் இருக்க தாய்ப்பால் மாற ஆரம்பிச்சிடும். சரி, எதனால வந்து குழந்தை பால் குடிக்காமல் போறாங்கன்றத பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட், பாப்பாக்கு எதாச்சும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது கூட குழந்தை பால் குடிக்க விரும்ப மாட்டாங்க. குழந்தை பால் குடிக்க அடம்பிடிச்சாங்கன்னா முதல்ல அவங்களோட ஃபீவருக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். குழந்தைக்கு காய்ச்சல் அப்படின்றத நீ கவனிச்சு பார்க்கணும். காய்ச்சலாக இருந்தால் குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. குழந்தைகள் தங்கள் உடலில் ஏற்படுற அசௌகரியத்தை அழுகை மூலமாக தான், தாய்ப்பால் வேணான்னு சொல்கிறது மறுக்கிறது மூலமாக தான் நம்மளுக்கு தெரியப்படுத்தும். அதனால் குழந்தைக்கு பேபியோட டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குதான்றது பேபி டெம்பரேச்சர் செக் பண்ணுறதை வச்சு செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, பசிக்காக ஒரு சில குழந்தைகள் வந்து, அதாவது குழந்தை வந்து பசிக்காக அழற ஒரு கேப் வந்து, அந்த கேப்புக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தை என்ன பண்ணும், ஒரு சில குழந்தைகள் வந்து பசி எடுத்த உடனே பயங்கரமாக கத்தி அழுவாங்க. அவங்க கத்தி பயங்கரமாக அழகிறப்ப படுக்குன்னு தூக்கி நம்ம பால் கொடுத்தோன்னா குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பயங்கரமாக அழும்பொழுது அந்த ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே அவங்க அந்த கோவத்தை குறைக்காம அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க. அதனால குழந்தைய எடுத்து தோள்பட்டையில் போட்டு ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு பால் குடிக்கணும். நல்லா பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தை சடனாக பால் குடிக்கலன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வயிறு உபசம், வயிறு கோளாறு, வயிறு பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாச்சும் வயிறு கடுக்கிற மாதிரி இருந்தால் கூட அவங்க வந்து சரியாக பால் குடிக்க மாட்டாங்க. நம்மளுக்கே நார்மலாக வயிறு வலிக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம பால் குடிக்க மாட்டோம் இல்லைங்களா, நம்ம எதையும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அவங்க பால் குடிக்க மாட்டாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுற முறை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். குழந்தை சரியான பிடிச்சிருந்தா மட்டும் தான் குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கும். சரியா குழந்தையோட வாயில் சரியாக மார்பக காம்பு இருக்கணும். அவங்க கரெக்டாக பிடிக்கல அப்படின்னா கூட குழந்தை பால் சரியாக கிடைக்கலனா கூட அழுவாங்க. ஒரு முறை அது மாதிரி நீங்கள் சரியாக பிடிச்சி மார்பக பால் வச்சு தாய்ப்பால் கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் அவங்க பால் குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க. அதனால பிறந்த நாள் முதலே குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக வச்சு அழகாக வச்சு தாய்ப்பால் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி எப்போ ஒரு டைம் ஒரு மார்பகத்தில் கொடுக்குறீங்களோ அடுத்த டைம் வேற மார்பகத்தில் கொடுக்கணும். ஒரு சில டைம் நம்ம கவனிக்காம என்ன பண்ணுவோம், ஒரு ரைட்டில் கொடுத்துருப்போம், ஒரு 2 hours கழிச்சு மட்டும் ரைட்லேயே கொடுப்போம். இதனால வந்து அதில் அவ்வளோ பால் இருக்காது, இன்னொரு பக்கத்தில் தான் பால் இருக்கும். நம்ம கவனம் இல்லாமல் கூட கொடுத்துரும். இதனால கூட குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, பால் குடிக்கவே மாட்டாங்க. அடுத்து, குழந்தைக்கு வந்து லைட்டாக சளி ஸ்டார்டிங்கில் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. மூச்சு வருதல் அவங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தாய்ப்பாலை உறிஞ்சு குடிக்கிறப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால அவங்க பால் குடிக்க மாட்டாங்க, அடம்பிடிப்பாங்க. சடனாக பால் குடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குழந்தைக்கு சளிலாம் பிடிச்சிருக்கு, சடனாக குடிக்க மாட்டாங்க அப்படின்றப்போ அவங்க தலையை ஜஸ்ட் கொஞ்சம் உயர பிடிச்ச மாதிரி வச்சு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா பால் நல்லா குடிப்பாங்க. அடுத்து, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பால் பத்தாம கூட அழுதுகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எப்போ பார்த்தாலும் பால் கொடுத்துட்டே இருப்போம். பட் அவங்களுக்கு பால் பத்துதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் பால் பத்தாமல் போனாலும் குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. குழந்தை பசியோடு இருக்கும்போது பால் உறிஞ்சும் போது போதுமான அளவு அவங்களுக்கு பால் வராமல் இருந்தாலோ அது குறைஞ்சாலோ பால் குடிக்காமல் குழந்தை அடம்பிடிப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, வயிறு கோளாறு, செரிமான பிரச்சனை, வயிறு உப்பசம், வயிறு வலி, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் குழந்தை பால் குடிக்காது. குழந்தைக்கு வயிறு வலி தான் அப்படின்றத வயிறு தொட்டு பார்த்தாலே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். வயிறு உப்புற மாதிரி இருக்கும், லைட்டாக வயிற்றுல வந்து ஒன்றுமே குடிக்காமல் வயிறு நல்லா உப்புன மாதிரி இருந்தால் இப்போ குழந்தை பால் குடிச்சாங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும். குழந்தை ஒன்றுமே குடிக்காமல் வயிறு பெருசாக இருந்துச்சுன்னா அவள் வயிறு உபசமாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ இது மாதிரி இருந்தால் கூட குழந்தை தாய்ப்பால் குடிக்க மாட்டாங்க. குழந்தை தாய்ப்பால் குடிக்க மறுக்கும் பொழுது அம்மா டக்குன்னு பதட்டமாகக்கூடாது. பதட்டமாக என்ன பண்ணால் குழந்தை தாய்ப்பால் குடிக்கும்ன்றது இப்போ நான் ஷேர் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தாய்ப்பால் குடிக்கல அப்படின்றப்போ ஜஸ்ட் அவங்களை விடுங்க, எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே பசிச்சா அவங்களே குடிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து பாலை கறந்து பாலாடையில் படுக்க வச்சு ஊற்றுவோம். ஸோ அது மாதிரி பண்ணுறதால குழந்தை அதையே தான் பழக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அதையே பழகணும் அப்படின்றப்ப குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மார்பகத்தில் வாய் வச்சு குடிக்கவே மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ காலையில் அவங்க பால் குடிக்காமல் அவாய்ட் பண்ணுறாங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பசி எடுத்தால் நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக பசி எடுத்தால் அவங்க பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் அவங்களுக்கு பால் கொடுக்காதீங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பால் கொடுத்தோம் அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து புறையறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஒரு 6 month மேலே பாப்பா வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கு, திடீர்னு குடிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபுட்டு சாப்பிட்டு கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது, அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா. பட் ரொம்ப சின்ன பாப்பா வந்து பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ
ஒரு நாள் ஆயிடுச்சுங்க மார்பகத்தில் வாய் வச்சு, அது மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் பசும்பால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மில்க் வந்து கொடுங்க. எந்த ஒரு தவறும் கிடையாது. நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் கொடுக்குற இல்லையா, அது மாதிரி தான் ஃபார்முலா மில்க்கும் டாக்டரோட அறிவுரை கேட்டு கொடுக்கலாம். இது நீங்கள் சைட் பை சைட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்து பால் குடிப்பாங்க. இது வந்து எனக்குமே என் குழந்தை வந்து 1.5 month நல்லா பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. 1.5 monthல ஒரு 3 days கண்டினியூஸாக பால் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என் மார்பகத்தில் பாலாக சுரந்து கீழே சொட்டலாம் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் பட் வந்து தாய்ப்பால் கொடுக்குறத வந்து நிறுத்தவே கிடையாது. நான் நைட்டு தூங்கும்பொழுது அவங்களே அறியாமல் நான் மார்பகத்தை எடுத்து வாயில் வச்சிருவேன். ஸோ நைட் ஃபுல்லாக பால் கொடுப்பேன். பகலில் என் மாரை பார்த்தா பால் குடிக்காமல் இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து கிராமப்புறத்த சைடில் பண்ணுறது. நீங்கள் யார் முன்னாடியாச்சும் குழந்தைக்கு பால் கொடுத்துருந்தீங்க அப்படின்றப்ப கூட நம்ம பிரசவத்துக்கு நம்ம மார்பகங்கள் தளர்ந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு வேளை யாராச்சும் மார்பகத்தை பார்த்துருந்தா கூட நம்மளுக்கு தாய்ப்பால் குழந்தை குடிக்க மாட்டாங்களாம். ஸோ நம்ம வந்து மார்பகத்தை மற்றவங்ககிட்ட, அதாவது யாராக இருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, பட் வந்து அவங்களுடைய கண் வந்து பொல்லாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதனால் குழந்தைக்கு வந்து யார் எதிரையும் பால் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் அருவா அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்றப்போ நல்லா கேஸில் வச்சு காய வச்சு இந்த மார்பகம் இருக்கு இல்லையா, அந்த மார்பகத்தில் நல்லா பாலை நல்லா சீரி அது மேலே சூடாக அடிக்கணும். சொரன்னு அந்த அருவா மேலே ஒரு சவுண்டு வரும். நெக்ஸ்ட் டே குழந்தை வந்து பால் குடிச்சிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் சும்மா நினைக்கலாம், இதெல்லாம் உண்மையாக அனுபவம் நான் கண்ட விஷயம். நான் நிறைய விஷயங்கள் நம்பவே மாட்டேன். நான் குழந்தை வச்சு நான் எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லாமே அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு. மூணாவது, நம்மளுடைய மார்பகம் இருக்கு இல்லையா, அங்கே பாப்பாவோட உச்சித்தலை இருக்கு இல்லையா, உச்சித்தலை வந்து டக்குன்னு இடிச்சிட்டாங்க அப்படின்னா கூட அந்த உச்சி மார்பகம் மேலே பட்டதுன்னா கூட குழந்தை பால் குடிக்க மாட்டாங்க. சீரியஸாங்க இது எனக்கு நடந்துச்சு, அதனால தான் நான் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு கட்டுக்கதெல்லாம் கிடையாது. அந்த மார்பகத்தை குழந்தை இடிச்சிட்டாங்கன்னா கூட குடிக்க மாட்டாங்க. அப்போது நம்ம நெஞ்சிலேருந்து குழந்தைய 3 டைம் ஏற்றி இறக்கணும் நெஞ்சிலேருந்து. அது மாதிரி பண்ணுறப்ப குழந்தை ஆட்டோமேட்டிக்காக பால் குடிப்பாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்கலாம், பட் இதனால தான் உண்மை. சரி, அவங்க உண்மையிலே இப்போ இதெல்லாம் வந்து இப்படி சொன்னோம் இல்லைங்களா, சரி என்ன பண்ண அவங்க பால் குடிப்பாங்கன்றதை சொல்கிறேங்க. நீங்கள் நார்மலாக நேச்சுரலாக குழந்தைக்கு வந்து உரம் மருந்துலாம் கொடுக்குறீங்கன்னா லைட்டாக சுக்கு நல்லா 2 இழை இழைச்சி சுடுதண்ணியில் வச்சு கொஞ்சம் குடுப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அது க்யூர் ஆகிடும், சரியாயிடும். நெக்ஸ்ட் நல்லா பசியை தூண்டி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா அப்புறம் சீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு லைட்டாக ஒரு 1 ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா அது டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிடும். ஸோ எங்கள் வீட்டு சைடில் எனக்கு வந்து பாப்பா கிரேப் வாட்டர் கொடுக்குறது எந்த ஒரு விருப்பம் கிடையாது. நாங்கள் கிராமப்புறம் அப்படின்றதால அப்போலேருந்தே குழந்தைக்கு வந்து கிரேப் வாட்டர் கொடுத்து பழகிட்டாங்க, எலகிராம் கொடுத்து பழகிட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அதனால் ஸ்டாப் பண்ணவே முடியல. அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்ல ஆர்குமெண்ட் தான் ஆகிடுது. ஸோ எங்கள் அம்மா ஒன்ஸ் குழந்தை வந்து வயிறு வலின்னு அழுதாவே சும்மா ஒரு பலடை எடுத்து அந்த கிரேப் வாட்டர் கொடுத்துட்டா குழந்தை அழைய நிறுத்திடுவாங்க. ஸோ அது நிறைய பேர் இப்போ வேண்டாம்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையும் அது நிறைய டைம் எனக்கு கை கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பாலாடு கொடுக்குறதால குழந்தைக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறதால குழந்தைக்கு எதுவுமே ஆக கிடையாது. ரெகுலராக டெய்லியுமே கொடுத்துட்டு இருந்தால் தான் ஏதோ ஒன்றும் பிரச்சனையாக இருக்குல்ல. ஸோ ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்க அழைய நிறுத்த முடியன்றப்ப லைட்டாக ஒரு 2 ஸ்பூனால கிரேப் வாட்டர் கொடுத்தா கூட குழந்தைய அழைய நிறுத்துருவாங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் அதை கொடுங்க, சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் பால் கொடுக்குற இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நல்லா காற்று இருக்கணும், லைட் ஆஃப் பண்ணி கொடுங்க நைட் டைமில். அதே மாதிரி அவங்க நல்லா வாட்டமாக அவங்கள பிடிச்சி வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட நல்லா பேசுங்க, அவங்க நல்லா தடவி கொடுங்க. இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பால் அவங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட அவங்க பால் குடிக்க மாட்டாங்க. டைப்பர் எதாவது நினைஞ்சிருக்கா பாருங்கள், அவங்களை ஏதாச்சும் கடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது மாதிரி ஏதாச்சும் இல்லைனா கூட அவங்க பால் குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.